செல்லக்குட்டி படத்தினை வாழ்த்துவதற்காக மேடையில் அமர்ந்திருக்கிற உதயகுமார், பேரரசு, முரளி, சிற்பி, பைல்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட அத்தனை பேரையும், கதாநாயகன், கதாநாயகி, படத்தின் இயக்குனர் அத்தனை பேரும் வாழ்த்துகிறேன். இந்த படம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நிறைந்த நல்ல மனதுடன் வருகை தந்து மன நிறைந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற நல்லவர்களாகிய உங்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எடுத்த உடனே ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்குன்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு போய் உட்காரணும். இருந்தால் கூட எனக்கு 12 மணிக்கு சொன்னாங்க, நான் கரெக்டாக 12 மணிக்கு வந்துட்டேன். ஒருத்தரும் இல்லை, பயமாக இருந்தது. அப்புறம் மோகன்ஜி ஆஃபீஸ் போய் உட்காந்து இப்போ ஃபோன் பண்ண பிறகு 1:45 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு ஆரம்பித்து உடனே ஒரு வேண்டுகோள், மேடையில் இருக்கவங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது, நீங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது, நான் 2:15 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். பட் இந்த தம்பிகள், இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி, துணிச்சலோடு ஒரு படம், தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட முதலீடு திரும்பி வர வேண்டும். சகாயநாதன் நல்ல சகாயமாக பண்ணி கொடுத்துருக்கார், நல்ல சிக்கனமாக படத்தை பண்ணி கொடுத்துருக்கார். அந்த தம்பியும் இயக்குனராக வெற்றி பெற வேண்டும். இதில் ஈடுபட்டிருக்கிற கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும். என்னோட அருமை நண்பர் சிற்பி, நீண்டகால நண்பர், அவரும் பேக்ரவுண்டில் வாசித்ததாக சொன்னார்கள், ஒரு நல்ல இசையமைப்பாளர், அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல செல்லக்குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ளக்கட்டியாக இனிக்க வேண்டும். இப்போ நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ முந்தாள் வெள்ளிக்கிழமை வந்த படம் பார்த்திங்கன்னா 7 படம் ரிலீஸ். 7 படத்தில் பேர் சொல்கிற மாதிரி எந்த படமும் நிற்கலை. பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசமே இல்லாமல் எந்த படமும் சரியாக நிற்கலை. ஆனால் சில பாடங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுது. இப்போ வாழைன்னு ஒரு படம், இந்த கருடன், இப்போ இன்னொரு படம் கருடன், நம்ம உதயகுமார் நல்ல விஷயம், லப்பர் பந்து பெருசாக போயிட்டுருக்கு. அது ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புகிறாங்க. அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம். கிராமங்களில் எவ்வளோ கதைகள் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கதை இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குது. ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல், தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமாக எடுத்து சொன்னால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த செல்லக்குட்டி நல்ல படமாக அமைந்து நல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டியாக இருந்து, தயாரிப்பாளர் மணிபாய் நல்ல மனதோடு ஈடுபட்டு படத்தை அன்போடு எடுத்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட பணம் திரும்பி அவர் கிடைக்க வேண்டும். அப்படி அந்த பணம் வந்தால் மீண்டும் படம் எடுப்பார். படம் எடுத்தால் தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும். பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய் விடுகிறது, சினிமாவுக்கு வர்றதில்ல. ஆனால் சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் படமாகத்தான் எடுக்கிறார்கள். அதனாலே தான் பல ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வு மலர, புதிய இயக்குனர்கள் வர, கலைஞர்கள் வெற்றி பெற, இப்படி மணிபாய் மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும், மீண்டும் படம் எடுக்கணும். இந்த செல்லக்குட்டி வெள்ளக்கட்டியாக வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். முனீஸ்வர் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, செந்தமலன் அவர்களே, நாராயணன் என்கிற இசையமைப்பாளர் சிற்பி அவர்களே, பைல்வான் ரங்கநாதன் அவர்களே, இதே மேடையில் ஆங்கராக வந்து
இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஆர்டிஸ்டாக இருக்கிற காயத்ரி அவர்களே, இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் அந்தமாக பரவி இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோகிராஃப்லாம் நிறைய பேர் வாங்கிக்கோங்க, நல்லது. இந்த செல்லக்குட்டி படத்தோட இயக்குனர் மணிபாரதி வந்து ஏற்கனவே செந்தான்னு ஒரு படம் பண்ணார்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் சொன்னார். இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து சமீபத்தில் கொஞ்சம் இயற்கை எழுதிட்டார், டிஎஸ் முரளின்ட்டு. அதனால் இப்போ இவங்களுக்கு உறுதுணையாக இசையில் நம்ம சிற்பி இருந்து பண்ணி கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டு பண்ணி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஜெயிச்சா தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரரசாரும் உதயகுமார் சார் நல்லா நீண்ட சொற்பொழிவாற்றுவாங்க. யார் எதை சொல்லணுமோ அப்போ தான் ரீச் ஆகும். அந்த கேமராலாம் வந்து வெளியில் போடும். நம்மளாம் நீங்கள் விஐபி, நான்லாம் விஓபி, அதனால் உங்களுக்கு தான் மரியாதை உண்டு. ஸோ அதனால் நீங்கள் நல்லா பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறத கைத்தட்ட வந்தவன் தான் நான். இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு இவங்க 2 பேர் தான் வந்து வாழ்த்துறதுங்கிறத ஒரு லட்சியமாக வச்சுருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். ஏன்னா நடித்த படங்களுக்கே நடிகர்கள் வர்றதில்லை, நடிகைகள் வர்றதில்லை. அப்புறம் வந்து அதை விட பெரிய விஷயம், இப்போ இத்தனை கேமரா வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு முதல்ல கைத்தட்டணும். ஏன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல வந்து வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம், கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள்னால் இந்நேரம் ஒரு 150-200 கேமரா வந்திருக்கும். அந்த படங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. நான்லாம் மெர்சல் படம் பிஆர்ஓ பண்ணும்போது ஒரே ஒரு செல்லு தான் வெளியில் கொடுத்தேன். அது காட்டு தீயாக பரவி வந்துச்சு. இந்த மாதிரி படங்களுக்கு தான் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சா தான் வருஷத்துக்கு 250 படம் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி வந்து சேரும். புது ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ இவர் நம்ம ராஜன் சார் தலைவராக இருக்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் செயலாளர் இவர் ராஜன் சார், அடுத்து செக்ரட்டரி வந்து கலைப்பள்ளி சேகர். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் தயாரிப்பாளர் சங்க சார்பில். இந்த சிறு முதலீட்டு படங்களை திரையரங்குகளை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுற வேலையை அந்த 9 ஏரியாவில் இருக்க விநியோக சங்கம் செயல்படுத்தினா நல்லாயிருக்குன்னு பேசியிருக்கோம். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா சின்ன சின்ன படங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ராங்காக கைட் பண்ணி ஏற்கனவே நிறையா முதலீடு பண்ணி மறுபடியும் வந்து செலவு பண்ணி அவங்க லாஸ் ஆகுறாங்க. அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கும் சரியான வழிகாட்டுதல் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட கோரிக்கை வச்சதில் அவங்க அதுக்கான ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த செல்லக்குட்டி படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதில் நடித்தவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய ஆளாக வரணும். இந்த படம் பாட்டு ஒன்று பார்த்தோம், நம்ம சிவாஜி கணேசன் நடித்து பாரமங்களை பாடு நினைக்கிறேன், அவள் பறந்து போனாலேன்னு ஒரு பாட்டு இருக்குது. எனக்குரிய அந்த ரிசர்வன்ஸ் இருக்கிறதுனால இந்த படமும் இந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்லக்குட்டி படத்தை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் செய்ய போகிற ஜெனீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. அவருக்கு தற்பொழுது தயாரிப்பாளர் மரியாதை செலுத்துவார். மக்களை கரகோஷங்கள். நன்றி. நன்றி என் விஜய் முரளி சார் அவர்களுக்கு. மிக யதார்த்தமான தெளிவான உரை. அடுத்ததாக சிங்காரவேலன், எஜமான், கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர், பொன்னுமணி உட்பட 16 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இயக்குனர் சங்க தலைவராக உள்ளார். 18 திரைப்படங்களில் நடித்துள்ளார். 19 படங்களுக்கு பாடலாசிரியராகவும் பணியாற்றி அவருடைய படங்களையும் பாடல்களையும் ஆசிரியர்கள் எம்ஃபில் பிஹெச்டி படிக்கிறவங்களாம் எடுத்து ஆராயக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த இயக்குனர் தயாரிப்பாளர் ஆர்வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் சொன்ன மாதிரியே பேசி என்னை கூப்பிட்டாங்க. நான் ஏதோ 19 படத்தில் நடிச்சிருக்கேனாம்மா. நான் அடுத்த படத்துக்கு 50வது படம்னு போஸ்டர் ஓட்ட சொல்லலான் இருக்கிறேன். 50 படம் நடிச்சிருக்கேன். 47வது படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. எல்லாம் இவங்கனால தான். ஒரு படத்தில் தலையை காட்டணுன்னே பரபரப்பாக்கி விட்டாங்க. ஒரு அற்புதமான
திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராகவும் இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற என்னை பற்றி புகழ்ந்து பேசி சென்ற அண்ணன் நம்ம விநியோகஸ்தர் சங்க தலைவர் அண்ணன் கே ராஜன் அவர்களும், தயாரிப்பாளர் சங்கத்தை முதுகெலும்பாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அற்புதமான தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் எங்கள் அண்ணன், பிரியத்திற்குரிய அண்ணன் உங்களை தானே எங்களை ஜாஸ்தி பேச சொல்லிட்டு அப்புறம் அவரே ஜாஸ்தி பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு. அண்ணன் பைலூன் ரங்கநாதன், ஆமாம், இசையமைப்பாளர் சிற்பி அவர்களே, எனது அன்பு தம்பியும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளருமான இயக்குனர் பேரரசு அவர்களே, இந்த படத்தின் ஹீரோ அவர்களே, ஹீரோயின்களில் ஒருவரே, அப்புறம் லேகா அவர்களே, லேகாஸ்ரீ அவர்களே, காயத்ரி அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு நான் மேடைக்கு வந்தேன், அதனால தான் கொஞ்சம் திணறிட்டுருக்கிறேன். எல்லோரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும். தியேட்டர் கிடைச்சா தானே ஓடும். இப்போ தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு செய்ய வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம். அவரே சொல்கிறாரு, விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்கிறதில்லை யாருக்கு தியேட்டர் கிடைக்கும், யாருக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லைங்கிறத. யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ 5 6 கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது. அந்த 6 கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ, தெரியாத ஹீரோக்களோ, அறிமுக ஹீரோக்களோ, அல்லது தோல்வி பெற்ற ஹீரோக்களோ, இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரம்ங்கிறது எதுவுமே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு பொருளுக்கு எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது? ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க. அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஆக இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையான சினிமாலாம் நல்லா இல்லைங்க. உண்மையாக நல்லா இல்லை, ஒரு 4 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. இப்போ கூட இந்த படத்தோட பாடல்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருந்தார் மறைந்த முரளி அவர்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுவும் மறைந்த முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் அண்ணன் சொன்னது போனால் என்ன பாட்டது, அவர் பறந்து போகிறார். அந்த பாடல் 2 பாடலுமே நல்லா இருந்தது. ரொம்ப இனிமையான இசையாக இருந்தது. இப்போ ரீரெக்கார்டிங் சொல்ல வேண்டியதில்லை. அவர் நட்புக்காக, அன்புக்காக சிற்பி அவர்கள் மிக அற்புதமான இசையமைப்பாளர். அவர் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏழுமலை அவர்கள், இயக்குனர் ஏழுமலை இந்த படத்திலே உறுதுணையாக இருந்து இந்த படம் முடிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தயாரிப்பாளர் சொன்னதை நான் இங்கே இருந்தாலும் ஒரு பண்பாடு கருதி சில விஷயங்கள் நம்ம வெளியே பேச முடியல. ரொம்ப நல்ல ப்ரொடியூசராக இருக்கார், ரொம்ப இனிமையானவர். முதல்லையே சினிமாவை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவர் இணை ஒளிப்பதிவாளராக பல படங்களிலே பணியாற்றி இருக்கிறார். இந்த படம் எடுக்கணும்னு வந்த டைம் தான் கொஞ்சம் பேட் டைமு. பட் நல்ல படம் எடுத்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த எந்த முகமும் பார்த்தா முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே அழகாக இருந்தது. அந்த எடுக்கப்பட்ட விதமும், பாடல் காட்சியாகட்டும், அது என்ன 2 ஹீரோ 1 ஹீரோயின் சப்ஜெக்டாக என்னமோ தெரியல, அது எனக்கு கொஞ்சம் புரியல. பட்டு மிக அழகாக இருந்தது. அந்த பொண்ணும் அழகாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க. தம்பிங்க 2 பேரும்
ஹீரோக்கள் 2 பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக வாழை மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி நிச்சயமாக ஓட வேண்டும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு இல்லாமல் எல்லா படங்களுமே ஓடும். ஒரு தீபாவளிக்கு ஒரு 15 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 படம் தியேட்டர்களில் 100 நாள் ஓடிடும். அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவர் 75 நாளாவது ஓடும், இல்லை 60 நாள் ஓடும், 50 நாள் ஓடும். எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது. அப்படின்னா அந்த 16 படத்தையும் பிரித்து ஜனங்க பார்த்துருவாங்க. அப்போது சிவாஜி படம் வரும், எம்ஜிஆர் படம் வரும், முத்துராமன் படம் வரும், ஜெய்சங்கர் படம் வரும். இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும். ஒரு சாமி படம் வரும், அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும். எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா. அந்த படங்களை பார்த்துட்டு வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வில்லேஜில் இந்த திண்ணையில் உட்காந்து அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலேயோ ஒரு மேடையிலையோ ஒரு தெரு முனையிலையோ நின்று கொண்டு முழு கதையையும் சொல்லி கொண்டிருந்த காலம் அது. அப்படி சொல்கிற அளவுக்கு படம் எடுத்தாங்க. இப்போ முழு கதையை யாராச்சும் சொல்ல முடியுமா? இப்போ வந்த மிகப்பெரிய ஹிட்டு கலெக்ஷன் படங்களில் நீங்கள் கதை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சுட்ருப்பீங்க. இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்குறேன். அண்ணனுக்கு தெரியும், படம் விமர்சனங்கள்ன்ட்டு நிறைய யூடியூபர்ஸை நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. உங்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை கதை என்னன்னு சொல்ல முடியாமல் திணறீங்க பாருங்கள். நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க, இது நல்லா இருக்கு, அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படியெல்லாம் நீங்கள் ஒப்பேத்துறீங்க. உங்களுக்கு நான் தலை வணங்குறேன். இப்படி இருக்குது அந்த காலத்து படங்கள். ஏங்க நம்ம 90களில் இருந்த படங்கள் வரை ஒரு படத்தின் கதையை அழகாக படம் பார்த்து விட்டு வந்து சின்ன பசங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு படத்தோட கதையை இப்போ சொல்ல முடியுமா? மிக பிரம்மாண்டங்கள் என்ற பெயரில் மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே எங்கே இந்த பாக்கெட்லேருந்து எவ்வளவு எடுக்கலான்றதை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அது உட்காந்து ஜனங்க வேறு வழி இல்லாமல் எல்லா தேட்டர்லேயும் அதே படத்தை போட்டு வேறு எங்கேயுமே போக முடியாது, நீங்கள் அங்கே தாண்டா வந்தாகணுன்றது கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள். இது தமிழ் திரை உலகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். தயவு பண்ணி நல்ல கதைகள் எடுங்க. கதைகளுக்கு பஞ்சம். ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்குது, எத்தனை அழகான விஷயங்கள் இருக்குது. நம்மை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை படமாக எடுங்கள். ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க, அதை சர்வசாதாரணமாக எடுத்து சுட்டுவிட்டுருக்காங்க. எங்கேங்க நம்ம ஊரில் அதையெல்லாம் நடக்குது? எத்தனை தடவை தான் காதலை பூ சுற்றுவீங்களா? சுற்றினாலும் பரவாயில்ல, நீங்களும் அந்த சுற்றுற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணுன்ட்டு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கப்பா. கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக நான் சொல்ல, இப்போ நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கணுன்னா நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு குழம்பி போயிருக்கு மைண்டு. ஒரு நடிகரை போட்டால் ஒரு 400 கோடி ரூபா கலெக்ஷன், ஒரு 600 கோடி ரூபா கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல் ஒரு அழகியல் இல்லாமல் எதை பார்த்தாலும் நைட்டில் போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, வெட்டுறது, குத்துறது, சுட்டு தள்ளுறது, அப்புறம் மீறி போனால் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட்டை போடுறது, இல்லைன்னா முன்னாடி போடுறது. எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும். சினிமா எப்பவுமே நல்லா தான் இருக்குது. சினிமாக்காரர்கள் தான் சினிமாவை ஏமாற்றுகிறார்கள். சினிமா யாரையும் ஏமாற்றுவதில்லை. நான் சொல்கிறேன், உண்மையிலுமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நல்ல படங்கள்னு நம்ம சொல்லி சந்தோஷப்படக்கூடியது 1% கூட இல்லை. 1%க்குள்ளே தான் நல்ல படங்கள் என்பது வருகிறது.
இன்றைக்கி பாருங்கள், தெலுங்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதமாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கன்னடா இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ் படத்தை விட நல்லா எடுக்கிறாங்க. கேரளா சொல்ல வேண்டியதே இல்லை. ஆட்டம்னு ஒரு படம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த படமே வந்து 50-60 லட்ச ரூபாய்க்குள்ளே எடுத்திருப்பாங்க. அது பெருசாக கமர்ஷியலாக ஓடலைன்னா அதோட கருத்து, அந்த சொன்ன விஷயம் இன்றைக்கி 22ஆம் ஆண்டுக்கான சிறந்த படம் தேசிய விருது வாங்கியிருக்கு. எல்லா மொழி படங்களுக்கும் தமிழ் ஒரு உதாரணமாக இருந்த காலம் மாறிவிட்டது. இப்போ தமிழ் படமெல்லாம் டப்பிங் ரைட்ஸ் எல்லாம் போகிறதில்ல ஜாஸ்தி. யார் வாங்குவேன்? தெலுங்கு படம் தான் தமிழில் வாங்கி டப்பிங் ரைட்ஸ் வாங்கி விற்கிறாங்க. தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகுது, அது நல்லா இருக்குன்றாங்க. ஆக எல்லோருமே சிந்திக்க வேண்டியது, குறிப்பாக பத்திரிகையாளர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு படத்திற்கு தெளிவான விமர்சனத்தை செய்யுங்க. நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு எழுதுங்க. அவங்க அந்த மாதிரி படம் திருப்பி எடுக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. அதுதான் உண்மை. சும்மா போய் அப்படியே போட்டு அப்படியே ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நீங்களும் சேர்ந்து ஜனங்களை ஏமாத்திடாதீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். நான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் நம்ம அவ்வளவு கண்ணில் ரத்தம் வர்ற மாதிரி ராத்திரியெல்லாம் தூங்காமல் காலையில் ஃபஸ்ட் ஷாட் எப்படி எடுக்கிறது, மத்தியானத்துக்குள்ளே இந்த சீன் எப்படி எடுக்கிறது, இப்படி எல்லாம் திங்க் பண்ணி பாதி நரம்பு சரியாக வேலை செய்யாமல் போனாங்க. இந்த டைமில் நான் சொல்கிறேன், உண்மையாகவும் சொல்கிறேன். ஏன்னா எல்லா உண்மையான கலைஞனுக்கு, ஒரு டைரக்டருக்கு, கேமராமேனுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரெயின் தான் அஃபெக்ட் ஆகும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நடித்தவர்கள் இருக்கிறார்கள். சிவாஜி கணேசனை போல இன்றைக்கி கஷ்டமே படாமல் நடித்து காசு வாங்குறவங்களும் இருக்காங்க. கஷ்டப்பட்டு எடுத்த இயக்குநர்கள் இருக்காங்க. இன்றைக்கி ஜாலியாக வந்து படம் பண்ணுறாங்க. சில டைரக்டர்கள் நான் சொல்கிறேன், குறிப்பாக சொல்கிறேன், இயக்குநர்கள் மீதும் தவறு இருக்கிறது. முழுமையாக ஒரு கிராஃப்டை தெரிஞ்சிட்டு வந்து படம் எடுக்கணும். இங்கே படம் எடுக்க தெரிஞ்சுக்கிறாங்க. முதலையாவது ஃபில்ம் ரோலில் ஃபில்ம் ஷூட் பண்ணுவாங்க. நமக்கு இத்தனாயிரம் அடிக்குள்ளே நம்ம ஒரு படத்தை எடுக்கணும், அந்த கட்டாயத்தில் இருப்போம். ஒரு சீனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 அடி ஷூட் பண்ணால் 200 அடி, அதாவது ஒரு 2 நிமிஷ படம் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபில்ம் ரோல் ஒவ்வொரு அடியும் நமக்கு பணம் போட்டு வாங்கணும். டெய்லி போய் பணம் வாங்கிட்டு வருவாங்க ப்ரொடியூசர்ஸ் லேபில். இப்போ அது இல்லை. இப்போ டிஜிட்டல் வந்த கடைசியில் எத்தனை நிமிஷத்துக்கு அவங்க படம் எடுக்கிறாங்கன்னே தெரியாது. அங்கே ஒரு கேமராவை, இங்கே ஒரு கேமராவை, அங்கே ஒரு கேமராவை, ஒவ்வொரு கேமராவுக்கும் விலை இருக்குது. அது எடிட் பண்ணுறது, எல்லா கண்டென்ட்டையும் பார்த்து எடிட் பண்ணுறாங்களேன்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. அவ்வளவு கண்டென்ட்டு. ஆக பிளானிங் இஸ் அ மஸ்ட். பிளான் பண்ணி ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், நல்லா பிளான் பண்ணி படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியும். பிளான் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு நாளுக்குள்ளே எடுக்கணுன்றது ஒரு டைரக்டரும் ஒரு நடிகரும் ஒரு தயாரிப்பாளர் உட்கார்ந்து பேசி படம் எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் நஷ்டத்தை தவிர்க்க முடியும். அதையெல்லாம் மீறி ஒரு மிகச்சிறந்த கதையை, ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை நீங்கள் அழகாக எடுப்பீர்கள் என்றால் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். இந்த 3 இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சினிமாவே எடுக்கக்கூடாது. அதுதான் உண்மை. அது உங்களையும் வருத்தி, படமே யாரும் வாங்க மாட்டேன்றாங்கன்னு வாங்குறவங்களையும் வருத்தி, தியேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தியேட்டருக்காரங்களையும் திட்டி, நம்ம நல்ல படம் எடுத்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். அந்த நல்ல படம் வரிசையிலே செல்லக்குட்டியும் இருக்க வேண்டும், இருக்கும் என்று மணிபாய் என்ற இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்லக்குட்டி சாங் நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, கதாநாயகன் நல்லா இருந்தார், கதாநாயகி நல்லா ஹோம்லியாக அழகாக இருந்தாங்க. படம் நிறைய படங்கள் இப்போ வர்ற படங்கள் பார்க்குறோம். இதில் இந்த படம் மேக்கிங் தெளிவாக இருந்துச்சு. சாங்ஸ் ஒரு
பாடலும் சரி, பாடலை காட்சி அமைத்ததும் சரி, அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி காதல் படம் பார்த்து. இப்போ 96 படம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் உள்ள காதல் வந்து எப்போவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைப்பில் தான் இந்த செல்லக்குட்டி கொஞ்சம் முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு மேக்கிங் ஸ்பீடாக பண்ணுறதுங்கிறதுலாம் அது ஒரு மேக்கிங் இல்லை. அது மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணணும். நம்ம என்ன டேரக்டர் என்ன சொல்ல வரோனோ அதை மக்கள் அப்படியே உணரணும். நம்ம ஃபீல் பண்ணுறத மக்களும் ஃபீல் பண்ணணும். அதை எடுத்து கொடுக்குறது தான் ஒரு இயக்குனரோட சரியான அதான் டைரக்ஷனுக்காக தான். ஒரு சோகா காட்சி எடுத்தோம்னா ஆடியன்ஸை கண் கலங்க வைக்கணும். சீன் அழுதுக்கு இருப்பான், நம்மளால் அப்படியே படம் முடிப்பாங்கிட்டு இருப்பான். ஏன்னா அது காட்சி ஆக்குற விதம். இதில் அந்த இது இருந்துச்சு. நம்ம அந்த ஒரு இயக்குனர் சகாயநாதன் ஒரு இயக்குனருக்கான வேலையை கரெக்டாக அதில் பண்ணியிருக்காரு. பாடல் என்ன சொன்னாங்க, இந்த அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே, அந்த பாட்டு பார்க்கும்போது அங்கே போகுது அப்படியே. ஆக்சுவலி இந்த மாதிரி வேணும்னு டைரக்டர் கேட்டு மிஸ்டர் போட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த பாடலுக்கு இசையமைத்த முரளிதரன், கணேசன் இந்த கணேசன் போட்டோ. ஓகே, ஆமாம், ஓகே. கணேசன் அவர்களுக்கு வாங்க மேடம், நீங்கள் விழா நாயகன் நீங்கள் தான். அப்புறம் நாங்களும் உட்காந்துட்டு நீங்கள் தான் இங்கே உட்காரணும். வாங்க கணேசராம். கணேசராம் கொஞ்சம் கை தட்டிடுவோம். நீங்கள் என்ன மேடைக்கெலாம் வரணும். ஓகே, அது இசை பாடல் இசை ஒருத்தர் இருந்தால் கூட அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு உண்மையிலே அதை ஒத்துக்கிட்டு வந்துடு. நம்ம என்ன சிற்பி அவர்களுக்கு விடுங்கம்மா, அப்புறம் அங்கே அவர் தான் செட்டு உட்கார விடுங்க. அப்புறம் சிற்பி சாருக்கு வாழ்த்துக்கள். செல்லக்குட்டி ஏற்கனவே செல்லமேன்னு ஒரு படம், அதுதான் விஷாலுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பமாக இருந்துச்சு, வெற்றி படம் அமைஞ்சு. அது மாதிரி இந்த செல்லக்குட்டியும் அந்த ஹீரோவுக்கும் சரி, கதாநாயகிக்கும், டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றி படமாக அமையணும். இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் இறுக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. சிறிய படங்கள் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. படம் நல்லா தான் கண்டிப்பாக ஓடும். நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தால் கூட நம்ம திரைத்துறையிலிருந்து அவர் நடிகராக அவர் பயணித்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அவர் நடிகராக தான் நமக்கு அறிமுகம். நம்ம துறையில் தான் அவருடைய வாழ்க்கை பயணித்தது. இன்றைக்கி அந்த நடிகர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம். உதயகுமார் சார் சரி, ராஜன் சார் அவர்களும் இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு தியேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது, அது இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தயாரிப்பு சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு வச்சுட்டே இருக்காங்க. இயக்குனர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், எடிட்டர் சங்கம், எழுத்தாளர் சங்கம், ஒவ்வொரு சங்கமாக கூட்டு வச்சுட்டு இருக்காங்க. என்னோடய வேண்டுகோள் எப்படின்னா, இன்றைக்கி நம்ம திரைத்துறையிலிருந்து இன்றைக்கி ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரிடம் இதை பற்றி பேசணும். இப்போ இங்கே வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளோ ஆதங்கத்தை கொட்டினார். அவரோட பேச்சை கேட்கும்போது நமக்கு சினிமா நேசிக்க எல்லாருக்குமே ஒரு வழி வரும். அதான் நமக்கு வருது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரே 2 விஷயத்தில் முடிச்சிடுறேன். 2 விஷயந்தான். எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, ரஜினி காலத்துலையும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி, திரைப்படம்ங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம். அப்போ தியேட்டருக்கு போனோன்னா யார் போவாங்கன்னா, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க,
இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் களைப்பை தீர்க்கிறதுக்கு போகிற இடமாகத்தான் திரையரங்கம் இருந்தது. அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள், ஏழைகள் படம் பார்த்தார்கள். இன்று பணக்காரர்களும் படம் பார்க்கிறார்கள், தயாரிப்பில் ஏழையை விடுகிறார்கள். ஏன்னா இன்றைக்கி டிக்கெட் ரேட்டு, மால் ரேட்டு, பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடித்தர மக்கள்லாம் போய் பார்க்குற இடமே இல்லை. பணக்காரர்கள் பார்க்குறதுக்கு ஒரு தேட்டர் வேணும், நடுத்தர மக்கள் பார்க்குறதுக்கு அவங்களுக்கான ஒரு தேட்டர் வேணும். அடித்தர மக்கள், ஏழை மக்கள் அவங்க பார்க்குறதுக்கான ஒரு தேட்டர் வேணும், டிஃப்ரெண்ட் வேணும். இன்றைக்கி எல்லாமே ஒன்றா இருக்குது, எல்லா இடத்துலையும் 150 ரூபா டிக்கெட்டு. அப்படிங்கும்போது எப்படி ஏழைகள் எப்படி போவான்? நான் இன்று துணை முதலமைச்சராக இருக்க நம்ம துறையை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலிருந்து ஒருத்தர் போய் துணை அமைச்சராக இருக்கார், அந்த படம் நான் பார்ப்பேன். அப்போ அவர் சினிமாவுக்கு சில பண்ணணும் நம்ம ஒரு வேண்டுகோள் தான். ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளை அரசு கட்ட வேண்டும். எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவுன்னு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்கல்ல, இன்றைக்கி எத்தனை ஏழைகள் அம்மா உணவு சாப்பிட்றாங்க. இங்கே சினிமா துறையிலேயே ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மா உணவு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏழைகளை பார்ப்பதற்கு அரசு திரையரங்கம்னு ஒன்று உருவாக்குங்க. இதுதான் உங்களுக்கு தீர்வாகுமே தவிர இனிமேல் தியேட்டர்கள் டிக்கெட்டை குறைக்க சொல்ல முடியாது, ஜிஎஸ்டி குறைக்க சொல்ல முடியாது, லோக்கல் டேக்ஸை குறைக்க சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏறினா தான், அதெல்லாம் நீ இறக்குறதுக்கே வழியெல்லாம் போயிடும். திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ, ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டிக்கு பிறந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக தியேட்டர் இருக்க வேண்டும். அதற்கு அரசு வழிவகுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ட்ரெய்லர் பார்த்தேன். உண்மையிலே அந்த 2 கதாநாயகர்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதேமாரி கதாநாயகியும் பழிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன். பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. ஒளிப்பதிவாளர் திறமையை காட்டியிருந்தார். முக்கியமான விஷயம் 2 இயக்குநர்கள் பேசினாங்க. 2 பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, ஒரு நாள் படம் போடுறாங்க. காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க. புதன்கிழமை அங்கே போடுறாங்க, இங்கே அதே புதன்கிழமை போடுறாங்க. இதே வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு? அங்கே சிஎஸ்டி இல்லையா? ஸோ தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி 2 திரையங்கம் ஒன்று வந்திருக்கு. உட்காந்து பேசுங்க. எதுக்கு புரோக்கர்களை நம்புறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அவர் சொல்கிறதுக்கு பயந்தார். நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸு, ரெட் ஜெயண்ட் 2 தான் பெரிய படங்களை அப்புறம் வாங்குது. தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் போய் உட்காருங்க, 2 பேரையும் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதே செய்ய மாட்டீங்க. அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு, அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு. ஒரே நேரத்தில் 2 பேர் திரையுலகத்தில் இருந்து துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வெட்டு பிள்ளை தான். யார்? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க, ரெட் ஜெயண்ட்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநர்களையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க. உட்கார்ந்து பேசுங்க. ஒரு 3 நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க. 3 நாளில் தீர்வு வந்துடும். இங்கே என்ன நீங்களே சண்டை போட்டுறீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன், ஆகஸ்ட் 15 தேதி மேலே எதுவும் இப்படித்தான் பேசுகிறீங்களே தவிர வேலை நிறுத்தம். அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் நிறுத்தம் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்கே வேண்டியது இல்லை. படம் எடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராங்கிறத என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள்லாம் மேலோட்டமாக பேசுகிறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன், தியேட்டருக்காரங்கிட்ட பேசுகிறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன், நடிகர்கள்ட்டையும் பேசுகிறேன். நடிகர்களாக சம்பளத்தை வைக்கிறாங்க, நீங்கள் தானே சம்பளத்தை வைக்கிறீங்க. நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன், நாங்கள் வைத்தவே இல்லை. நீங்கள் இப்போ கூட ரஜினிகாந்த் என்ன சொன்னார், நான் 35 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதைவசனம் எடுத்தா பஞ்சநேசன் தான் சொன்னார், யோ என்னையா நீ உனக்கு விவரம் தெரியாமல் நீ 35 வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருந்திருக்காரு. 1 லட்ச ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்கிறார். அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏற்றுறீங்க. போட்டி போட்டு 4 பேர் போகிறீங்க, ஏற்றுறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது விற்க தானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை குறை சொல்றீங்க. இந்த
2 பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சு வார்த்தைக்கு வந்து படம் தயாரிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில் தான் தீர்க்க முடியுமா தவிர இதில் இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு சொன்னால் சொல்லாதீங்க. இன்னொன்று, யூடியூபர்கள் எந்த காலத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க? எப்போ இந்த 80 ரூபாய் சமாளித்து நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க. நீங்கள் நடித்த படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ தான் நான் முகம் காட்டுறேன்னு சொல்கிறீங்க. நாங்களாம் இருக்கோம்யா. நீங்கள் கதாநாயகன் நடித்த படம் வந்துச்சா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம். என்ன பண்ண, நான் வந்து இன்னைக்கு எனக்கு 73 வயசாச்சு. 52 வயசை இதிலே தான் கழிச்சிருக்கேன். இதில் வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன், எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு கேப் ஆகி போச்சு. அந்த இடைவெளியை நிரப்புங்க. நீங்கள் ஏன் போய் பேச மாட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டா வர மாட்டாங்களா? நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், விநியோக சங்கம், லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்கள் கூப்பிடுங்க. உதயநிதி மாண்பு உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவாரா? இதானாங்க ஒரு பிறந்த வீடு. அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிட்டுனாலே அவர் நடிகருங்கிறனால தான். இல்லை நான் யாராச்சும் சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் 2 தேர்தலையும் அவர் தான் தனியாளாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார். அதனால தான் அவருக்கு இந்த பதவி. இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது, துணை முதல்வராக தெரியாது, நடிகராக தான் தெரியும். அந்த அளவுக்கு தாய் வீடு இருக்குது. நீங்கள் பேசுகிறது கூச்சப்படுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம். எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரே குரலாக நான் சொன்னது கமலா தேட்டர்லையும் காசி தேட்டர்லையும் 100 ரூபா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது. 4 ஷோ போடுறாங்க, 4 ஷோ ஃபுல்லாகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு 2 தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி 100 ரூபாங்கிறது 150 ரூபா. எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன். அதாவது சஃபயரு, அப்புறம் கேசினோ, இன்னும் ஒரு 5-6 தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க. அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் சங்க தலைவர். நேராக போனார் முதல்வர் எம்ஜிஆர்ட்ட, இந்த மாதிரினார். உடனே அவர் போட்டார். ஒரு வருஷத்துக்கு 3 மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடணும்னு ஜியோ போட்டார். அதுக்கப்புறம் தான் சஃபேரில் பில்லாக ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக அந்த காலத்தில் 7 படம் வந்து 7 படம் ஓடலையா? நீங்கள் தானே சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படத்துக்கும் தியேட்டர் இருந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் 4 படம் பார்த்துருக்கேன். புரட்சியில் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமே 4 படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் 4 ஷோ. அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனங்க இருக்காங்க. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேரம் சோறை பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 300 ரூபா. அதெல்லாம் நீங்கள் தியேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம், அவங்க செலவாகுதுன்றாங்க. நான் என்ன திரும்ப சொல்கிறேன்னே, காசி தேட்டர்லையும் கமலா தேட்டர்லையும் 100 ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது 150 ரூபா அங்கே அவங்க தயாராக இருக்க மாட்டாங்களா? சரி வேண்டாம், பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது? 10 வருமா? அதுக்கு மட்டும் விட்டுருங்க. மற்றதை பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படத்துக்கு கொடுங்கன்னு கேளுங்க. தேட்டருக்காரன் மாட்டேன்னுவாங்களா, இல்லாட்டி விநியோகஸ்தர் மாட்டேன்பாங்களா, இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? 100 ரூபா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்குது, இல்லாமல் இல்லை. ரேஷியோ குறைவு, அவ்வளோதான். அதனால் நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம், நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க, சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள். நான் தான் சொல்கிறேன்னு. இன்றைக்கி ரெட் ஜெயண்ட்டு மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே இங்கே ஒரு 10-100 தேட்டர் கிடைக்குமா? புரோக்கரை தான் தேடி போகிறீங்க. ஏன் அவங்க நேரடியாக தேட்டருக்காரங்கிட்ட உங்களோட பேசுகிறதுக்கு வசதி இல்லையா? அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க. தேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க. யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இன்றைக்கி அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. எங்களுக்கு பத்தலை, இன்னும் ஏற்றி கொடுங்க. எங்கே போய் இப்போ ஏற்றி கொடுக்குறது? ஒரு பத்திரிகையாளன் என்கிற முறையில் இவ்வளோ நாள் இருந்ததில் என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா, சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க.
இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ 2 தேட்டரில் 100 ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது. அதுக்கு தான் பத்திரிக்கையாரன் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயர் வந்து யாருன்னா பத்திரிக்கையாரன் தான். ஆனால் நீங்கள் என்னடனா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க. அது நல்லது தானே இது? எப்போ நான் ஒருத்தன் இருக்கேன், ஒரு படத்தை கிளி தொங்க விட்டுருவேன். இன்னும் ஒரு 4 பேர் போயிருக்காங்க, பார்த்தோன்னே அண்ணே வணக்கண்ணே பார்த்துண்ணே அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுனாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. நீ ஏன் நல்ல நல்ல படத்துக்கு இல்லை ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு. பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது, எப்படி விளம்பரம் வாங்குறது, எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க. ஓடுற படம் ஓடாத படம் 2 தானே. இன்றைக்கி ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது. அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க. ஓடிடி தளம் 4 தளம் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட பேசுங்க. முன்னாலேயாச்சும் சென்னை தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு. சிலோன் தான் விற்பனை, அவ்வளோ விற்பனை. எம்ஜிஆர் படம் சிவாஜி படமும் சிலோன்னா 100 நாள் ஓடும். ஓடிடி தளம் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான், மாட்டேங்கிறான். அவன் சிவப்பு கொடி காமிச்சிட்டான். ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன உங்கள் பிரச்சனை, சின்ன படங்கள் வாங்குங்க, பேசுங்க. அதுதானே உங்களுக்கு நன்மையை பயக்கும். வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தேட்டரில் ஒரு வாரம் இப்போ எதுக்கு சினிமா தேட்டரில் வந்து திடீர்னு 3 நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா? ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி 3 நாள் சக்ஸஸ் மீட். என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்குது. ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சா தான் நிறைய பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறனால தான். இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசித்து முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் இங்கே அமர்த்துக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மதிய வணக்கம். நேரமின்மை காரணத்தால் டிடியில் என்னால் பேச முடியல. பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை இந்த தயாரிப்பாளரையும் இந்த டீமை பற்றி நம்ம பேச வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. இந்த மணிகண்டன் என்ற மணிபாய் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. அவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து, சார் ஒரு படம் எடுத்துருக்கிறேன், எனக்கு ஆர்ஆர் மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். மியூசிக் யார் சார் பண்ணியிருக்கிறான்னு கேட்டேன். டிஎஸ் முரளிதரன். சரி படத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டேன். படத்தை போட்டு காட்டினார். உண்மையாகவே மிக பிரமாதமாக ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போதே தெரிஞ்சது. படம் இப்போ நான் டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போதே எனக்கு 2-3 இடத்துல டியர்ஸ் வந்தது. உண்மையாகவே அற்புதமான படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரையாங்கல் லவ்வை ரொம்ப எளிமையாக மிக பிரம்மாண்டமாகவும் அழகாக சொல்லியிருக்கிறாரு. செந்தமிழன் சார் ரொம்ப அற்புதமாக அந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்கிறாரு. அவர் ஹீரோயினுடைய ஃபாதராக வேறு நடிச்சிருக்கிறாரு. பார்த்துருப்பீங்க செந்தமிழ் சார், உங்களுக்கெல்லாம் தெரியும். சிந்துநதி பூ டைரக்டரு மிக சிறப்பாக பணியாற்றிருக்கிறாரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி சுமந்தது பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசர் மணிபாய் சார் தான். உண்மையாகவே நான் சகாய்நாதன் இந்த படத்தோட டைரக்டர் சகாய்நாதன் நான் மீட் பண்ணல, யாரையுமே நான் மீட் பண்ணல. என் கூட வந்து படத்தை கொடுத்துட்டு நான் சொன்னேன், ஒரு 15 டேஸ் டைம் கொடுங்க சார், இந்த படத்துக்கு நான் ஆர்ஆர் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு. 15 டேஸ் கழித்து வந்து பார்த்தாரு. படம் பார்த்துட்டு ஆர்ஆர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலி வந்து டிஎஸ் முரளிதரனும் கணேஷ் ராமும் சாங் பண்ணியிருந்தனால அந்த சாங்கோட ஸ்டெம்ஸ் எல்லாம் கொடுங்க சார், ஆர்ஆர் பண்ணும்போது அந்த சாங்கை ஒட்டியே வந்து ஆர்ஆர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்தா. அப்படியே உண்மையாகவே சொல்கிறேன், நான் வந்து ஒரு 15 டேஸ் ஃப்ரேம் பார்த்து ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 5-6 தடவை இந்த படத்தை பார்த்துருப்பேன். ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கே ஒழிய எங்கேயுமே வந்து திருப்பி இந்த படத்தை பார்க்குறமே அப்படிங்கிற எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. உண்மையாகவே இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியா நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் சக்ஸஸ் ஆனார்னா தொடர்ந்து ஒரு நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல தைரியமாக ஒரு புதுமுகங்களை வச்சு இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸே இல்லை. ஸோ தைரியமாக வந்து புதுமுகங்களை வச்சு இந்த ப்ரொடியூசர் இந்த படத்தை தூக்கி சுமந்துருக்கிறாரு. அதுக்காகவே அவருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். இந்த படத்தில் வந்து மணிபாய் சக்ஸஸ் அடைஞ்சார்னா தொடர்ந்து வந்து தைரியமாக ஒரு பிஸ்னஸ் இல்லை. இன்றைக்கி யாருமே படம் எடுத்தாலும் ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட் வேணுமே. ஒரு ஓடிடியில் விற்றாலும் சரி, சேட்டலைட் விற்றாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கிற காலகட்டத்தில் துணிச்சலாக முதல் படமே வந்து புதுமுகங்களை வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.